நம்ம வீர அன்பு செல்வி மேல உயிரா இருக்கான். சின்ன வயசுல இருந்து அவதான் பொண்டாட்டின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். முறையும் இருக்குல்ல, அந்த உரிமையில கேக்குறேன், வீராவுக்கே கட்டி கொடுத்துருன. என் பொண்டாட்டி கேட்டதுல என்னமா தப்பு இருக்கு? என்னென்ன பேசிட்டு இருக்க மதினி? வீரா ஒண்ணும் புது மனுஷன் கிடையாது. நாங்க பார்த்து வளர்த்த வந்தா. இன்னைக்கு பஞ்சாயத்துல வீரா எங்களுக்காக பேசினது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அன்பு செல்விக்கும் வீராவை நல்லா தெரியும். ஆனா அதுக்காக சம்பந்தம் பேசலான்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? அன்பு செல்வி என்கிட்ட வந்து வீராவை கட்டி வைங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே கட்டி வச்சிருவோம். ஆனா அவளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லையே. பொண்ணோட மனச புரிஞ்சுக்காம எப்படி நாங்க சம்பந்தம் பேச முடியும்? இனிமே இத பத்தி பேசினா நல்லா இருக்காது மதினி. ஐயோ, அம்மா காரியத்தை கெடுத்துரும் போலயே. அம்மா, என்னம்மா நீ சமய சந்தர்ப்பம் தெரியாம பேசிட்டு இருக்க? அன்பு செல்வி யாரு? நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுன்னா நான் தான் நிப்பேன், நான் தான் கேட்பேன். அப்படிதான் இன்னைக்கும் கேட்டேன். அதையே சாக்கா வச்சு நம்ம சம்பந்தம் பேசணும்னு நான் நினைக்கவே இல்லம்மா. மேகலா, மாப்பிள்ளை எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாரு. அந்த பெருந்தன்மை கூட உங்ககிட்ட இல்லையே. வீட்டுல என்ன மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி நேரத்துல பொண்ணு கேட்பாங்க. மாமாய், அம்மாக்கு எல்லாமே எடுத்து சொல்லிட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. மாமா, அன்பு செல்வி விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு மாமா. ரொம்ப சந்தோஷம் வீரா. அம்மா, மாமா வருத்தப்படுறாருல்ல, சொல்லிட்டு வா. வரேன் மாமா. பாப்பா. அத்தை, வரேன் அத்தை. மதினி, நான் பேசினதுல ஏதாவது வருத்தமா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? யார் மனசுல என்ன இருக்குன்னு பேசினா தானே தெரிய வருது. இன்னைக்கு உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, என் பையன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ணா, நான் கிளம்புறேன். ஏய் வீரா, உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? நானும் உன் அம்மாவும் எப்படியாவது அன்பு செல்வியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறோம். நீ என்னடா பெரிய புண்ணாக்கு மாதிரி பேசிட்டு வர? அப்பா, பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. இந்த வீரா பேசுறது யாருன்னு பார்க்க மாட்டான், என்ன பேசுறாங்கன்னு மட்டும்தான் பாப்பான். அப்பான்னு பார்க்க மாட்டேன், மத்தவங்களும் பார்க்க மாட்டேன். டேய், என்ன அப்பா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற? அவ்வளவு பெரிய சண்டியரா நீ? இவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஏதோ நாங்க இந்த சந்தர்ப்பத்தை சாக்கா வச்சு சம்பந்தம் பேச முடிச்சிடலான்னு பார்த்தா நீ என்னடா மாப்பிள்ளை மாதிரி நிமிந்து பேசாம வேலைக்கார மாதிரி பணிஞ்சு பேசுற. உங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த அன்பு செல்வி கட்டினா என்னையதான் கட்டணும். இன்னொருத்தன் அவளை கட்டிட்டு போறத வேடிக்கை பார்க்க நான் ஒண்ணு கையாலாகாதவன் இல்ல. ஊருக்குள்ள இப்பவே அன்பு செல்வியை பத்தி அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உளவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியுமா? எவன் பொண்ணு கேட்டு வந்தாலும் என்ன மீறிதான் வரணும். அப்படி ஒருத்தன் வந்து அன்பு செல்வி கழுத்துல தாலி கட்டிட்டு போக நான் ஒரு நாளும் விட மாட்டேன். ஊர்ல சாதிக்கணும்னா எதிர்த்து நின்னு ஜெயிக்கணும். உறவுல சாதிக்கணும்னா கூட இருந்தே குழி பறிக்கணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அன்பு செல்வியை நீங்களே கட்டிக்கிங்க மாப்பிள்ளைன்னு அவங்க கதற நாள் வரும். அன்னைக்கு பேசுங்க, கெத்தா சம்பந்தம். அது வரைக்கும் பேசாம இருங்க. வாங்க. வசு, 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 ஒரு நிமிஷம் நில்லு வசு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் வசு இல்ல அன்பு செல்வின்னு எம்புட்டு தடவை சொல்றது? மரியாதையா சொன்னா புரியாது உனக்கு? வசு ப்ளீஸ், கோவப்படாத வசு. இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் வேணா நீ அன்பு செல்வியா இருக்கும். ஆனா எனக்கு நீ வசுதான். இந்த பாரு, உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இப்படி உளறத விட்டுட்டு போ. ஏதாவது சோல் இருந்தா போய் பாரு. இத்தனை வருஷமா எங்க இருந்தியோ, எப்படி இருந்தியோ அங்கேயே போ, அங்கேயே வாழு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த உன் வீட்டுக்கு நீ புள்ளையா இருக்க மாட்ட. அப்படித்தான் சொல்லிவிட்டேன். வசு, உனக்கு புரியலையா வசு? வசு, நான் தான் உன்னோட அர்ஜுன், உன்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் வசு. அன்னைக்கு மட்டும் நீ மலையில இருந்து விழாம இருந்திருந்தா நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் வசு.
ஆனா நான் பண்ண பாவமா என்னன்னு தெரியல. அன்னைக்கு உன்னை காப்பாத்த முடியாம போச்சு. வசு, என்னடா காலம்புரா காப்பாத்துறேன்னு சொன்னவ இப்படி கைவிட்டுட்டான் தானே கோச்சிட்டு இருக்க நீ? சொல்லு வசு, வசு சொல்லு வசு. ஐயோ, உனக்கு கிறுக்கு தான் புடிச்சிருக்கு போல இருக்கு. நான் ஏன் மலைக்கு போனோம்? எதுக்கு அங்கிட்டு இருந்து விழணும்? உன் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? வசு 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 அப்படி சொல்லாத வசு. உன்னை பிரிஞ்சிருந்த அந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும் வசு. ஏன்டா சாகாம வாழ்றேன்னு கூட நினைச்சிருக்கேன். அது காரணம் நீதான் வசு, நீதான். என் உயிரே நீதான் வசு. நீ இருக்கும்போது நான் எப்படி சாக முடியும்? ப்ளீஸ் வசு, புரிஞ்சுக்கோ வசு. ஐயோ, எனக்கு இப்ப பைத்தியமே புடிச்சிரு போல இருக்கு. இந்த பாரு, கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்றேன், மண்டையில நல்லா ஏத்திக்கோ. என் பேரு அன்பு செல்வி. என் அம்மா பேரு மஞ்சுளா. என் அப்பா பேரு சுந்தரமூர்த்தி. நான் பிறந்தது இந்த ஊர் தான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. இதுக்கு மேலயும் நீ என்ன வசு வசுன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணனா அப்புறம் நடக்கிறதே வேற. வசு, தம்பி, நான் தான் சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாம உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க? சரி, ஒன்னு சொல்லிட்டா, அவங்க மட்டும் வசு மேடமா இருந்திருந்தா உங்களை புரிஞ்சது இருக்க மாட்டாங்களா? வசு மேடம் ஒரு நாளும் எதையும் மறந்துருக்க மாட்டாங்க. மறந்தா மாதிரி நடிக்கவும் மாட்டாங்க. அவங்க அன்பு செல்வி தான் தம்பி. வாங்க. உத்தமன், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வாங்க போலான்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி உத்தமன், அதுக்கு முன்னாடினா வசு மேடமா இருந்தா எதையும் மறக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இல்ல மறந்தா மாதிரி நடிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். சூப்பர் உத்தமன். வசுக்கு மறந்துதான் போயிருக்கும் உத்தமன். என்ன தம்பி புதுசா சொல்றீங்க? ஆமா உத்தமன், மலையில இருந்து கீழே விழுந்ததுல அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கணும். அதனாலதான் உத்தமன் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. தம்பி, நீங்க சொல்றது சரினே வச்சுப்போம். ஆனா அவங்க இந்த ஊர்ல எப்படி? அங்கதானே லாஜிக்கே இடிக்குது. அதத்தான் உத்தமன் நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். தான் தான் வசுன்றது அவளுக்கு தெரியணும் உத்தமன், தெரிய வைக்கணும். பேராண்டி, நீ இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னப்ப இந்த வீடே சந்தோஷத்துல மிதந்தது. 20 வருஷம் எனக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதோ இருக்கால வள்ளியம்மா, சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. ஆனா இன்னைக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் பயமா மாறிடுச்சப்பா. அந்த வீரா உன்னை அடிச்சப்ப என் உசுரே போயிடுச்சுப்பா. பஞ்சாயத்து வரைக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இதோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். நீ சொல்ற மாதிரி அந்த அன்பும் வசு மாதிரி இருக்கலாம். அதுக்காக நாம அதை வச்சுட்டு பிரச்சனை பண்ண முடியாது இல்லையாப்பா? ஆனா என்னால நம்பவே முடியல. அந்த போட்டோல இருக்க வசுவும் அன்பு செல்வியும் எப்படி ஒரே மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஏமா, நீயாவது வசு மேடத்தை போட்டோல தான் பார்த்த. வசு மேடம் நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்ந்து எம்டி ஆகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து பாத்திருக்கேன். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே வசு மேடம் மாதிரியே இருக்காங்க. உத்தமன், என்ன மாதிரி இருக்காங்க? அது வசுவே தான். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது ராசா. உருவ ஒற்றுமையா இருக்கிறதுனால அவ உன் பொண்டாட்டி வசுன்னு சொன்னா அது சரியா இருக்காதுப்பா. பேராண்டி, இந்த உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேரை கடவுள் படைச்சிருப்பாரு. அப்படி படைச்ச 7 பேர்ல இந்த அன்பு செல்வியும் ஒருத்தியா இருக்கலாம்ல? ஐயோ, இருக்கலாம் தாத்தா. ஆனா நான் உருவத்தை மட்டும் வச்சு சொல்லல, என் மனசை கேட்டுதான் சொல்றேன். அவ ஏன் வசுதான் என் உள் மனசு சொல்லுது தாத்தா. மாப்ள, உங்க உள் மனசு சொல்றதெல்லாம் கோர்ட்லயோ பஞ்சாயத்துலயோ சாட்சியா செல்லுபடி ஆகாது. வேற ஏதாவது ஆதாரம் வேணும். அன்பு செல்வி தான் வசுன்னு நிரூபிக்க ஆதாரம் இருக்கணும். வசுவுக்கு மட்டுமே இருக்கிற முக்கியமான அடையாளம் ஒண்ணு இந்த அன்பு செல்விக்கு இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நாம இத பத்தி பேசுறதுல அர்த்தமே இல்ல. அவர் சொல்றது சரிதான்ப்பா. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு, நாம போய் பேசலாம். ஆதாரம், ஆதாரம்.
வசுவா இல்லாம இருந்தா அவ முதுகுல மச்சம் நிச்சயமா இருக்காது. ஒருவேளை மச்சம் இருந்தா அவ தான் வசுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ரேவதி, ரேவதி, அம்மா இருக்கல்ல, அழாதடி. சரசு, எதுக்கு இப்படி குழந்தை அழுதுகிட்டு இருக்கா? இப்ப என்ன ஆயி போச்சு? இவ ஏன் இப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? தன்னோட மாம மெட்ராஸ்ல இருந்து வராருன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஆசாசியா இருந்தா தெரியுமா? ஆனா அவனோ வந்த நாள்ல இருந்து ஒரு நாள் கூட இவகிட்ட சந்தோஷமா பேசவும் இல்ல, பழகவும் இல்ல. அது கூட பரவாயில்ல, அடுக்கடுக்கா பிரச்சனை. இப்போ பஞ்சாயத்து வரைக்கும் வந்து நின்னுடுச்சு. பெரியவங்க நமக்கே சலிப்பா இருக்கும்போது பாவம் அவ சின்ன பிள்ளை என்ன செய்வா? ஆசை வச்ச மனசு என்ன ஆகும் சொல்லுங்க? அதான் வாடி போயிருக்கா. சரசு, இதுல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? அர்ஜுனுக்கு ரேவதிய பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நாம கேக்குறதுக்கு முன்னாடியே பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சு. அன்பு செல்வியே வசூன்னு நினைச்சு அர்ஜுன் தவிக்கிறான். ஆனா அதுக்காக அன்பு செல்வி தான் அர்ஜுனை ஏத்துப்பாளா? இல்ல அவங்க குடும்பத்துலதான் அர்ஜுனை மாப்பிள்ளை ஆக்கிக்குவாங்களா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அது நடக்குது நடக்கல, அத பத்தி நமக்கு என்னங்க கவலை? என் கவலையெல்லாம் என் பொண்ண பத்தி தான். அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளுக்கு முடிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. அவ மட்டும் ஆசைப்பட்டா, நாமளும் தான் என்னென்னமோ ஆசைப்பட்டோம். அர்ஜுனை எப்படியாவது ரேவதிக்கு கட்டி வச்சு நம்மளோட மாப்பிள்ளை ஆக்கிக்கலான்னு நினைச்சோம். ஆனா அவன் வந்ததுல இருந்து குடிச்சுக்கிட்டே தெரியுறான். இப்ப அன்பு செல்வி பின்னாடி வசூன்னு நினைச்சுக்கிட்டு அலையிறான். இப்ப பாரு, பஞ்சாயத்து வரைக்கும் போய் நம்ம அசிங்கப்பட்டதான் மிச்சம். ஆமாங்க, நாளாக நாளாக எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. அதே நேரம் அந்த ஆசைய விடவும் முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எதுக்கு அந்த ஆசையை விடணும், இல்ல எதுக்கு விடணும்னு கேக்குறேன். அர்ஜுனு உங்க மாப்பிள்ள, ரேவதிக்கு மொற மாம. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க யோசிக்கணும்? இப்ப என்ன, நம்ம ரேவதிக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணத்தை முடிக்கணும், அவ்வளவுதானே? என்னங்க அந்த பிரச்சனையை நீங்க இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்ட விட்டுருங்க. அர்ஜுனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, போதுமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், தைரியமா இருங்க. அட அழுவாத ரேவதி. காந்திமதி அம்மா, நிறுத்துமா. அட ஐயாவா, வாங்க வாங்க வாங்க. ஐயா ஐயா, இவங்க ரெண்டு பேரும் என்னடானா அர்ஜுன் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் எல்லாம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன பேசுனியோ, எதை பத்தி பேசுனியோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் உள்ள வந்தேன். பெரியவங்க நீங்க பொறுப்பா பேசணும்மா. இப்படி ஆசைக்கு தூபம் போட்டா என்ன அர்த்தம்? ஐயா ஐயா, நான் என்ன புதுசாவா ஆரம்பிக்கிறேன்? ஏற்கனவே ரேவதி ஆசைப்படுது, அதத்தான் அப்படியே முடிச்சிடலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். அம்மா, அது எப்படி உறுதியா சொல்றமா? நீங்க பஞ்சாயத்துல நடந்ததை பாத்தீங்கல்ல, அவன் புத்தி பேதலிச்ச மாதிரி வசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அவனை சரி பண்ண முடியுமானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனை இவளுக்கு கட்டி வச்சு இவ வாழ்க்கையே கெடுக்க சொல்றீங்களா? ஒருவேளை நம்ம ரேவதிய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவர் மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல? ஒரு பொண்ணை கைய பிடிக்க போறவன் அவன் சுய புத்தியோட இருக்கணும். அவளை தன் வாழ்க்கை துணையா ஏத்துக்கணும். காலம் பூரா சேர்ந்து வாழணும். அப்படி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நோய் குணமாயிரும், பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொல்றவங்கள மாதிரி ஆளுங்களாலதான் பல பெண்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அட நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம அர்ஜுன் தம்பி என்ன பைத்தியமா என்ன? என் பேரன் பைத்தியம்லாம் இல்ல, நான் அப்படி சொல்லவும் இல்ல. அவனோட மனைவி உசுரா காதலிச்சிருக்கான். அவளை நினைச்சுக்கிட்டே வாழறான். இப்ப அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் எப்படி சந்தோஷமா வாழ்வான்? அப்படி சந்தோஷம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை கட்டிக்கிட்ட பொண்ணுக்கு செய்யற துரோகம் இல்லையா? நாளைக்கே ரேவதி நான் சந்தோஷமா வாழலன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? வயசுல பெரியவங்க நீங்க, சின்னவங்க தப்பா பேசினா திருத்த வேண்டியது உங்க கடமை. எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்களே அவங்களுக்கு தப்பா வழிகாட்டினா எப்படிங்க? இங்க பாருங்க,
ஐயா சொல்றத கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சே வேண்டாம். அதுதான் சரி. என் பேராண்டி மனசு தணிஞ்சு என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரானோ அன்னைக்கு இந்த பேச்சு எடுத்தா போதும். அது வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. என்ன அப்படி ரகசியம் பேச போறாங்க? முன்னாடியே போய் கேட்போம். இங்க பாருடா கண்ணு, எனக்கு உன் மனசு புரியுதுடா. ஆனா எங்களுக்கு அர்ஜுன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன் வாழ்க்கை முக்கியம் இல்லையாமா? அந்த நினைப்புல தாமா இப்படி எல்லாம் பேசுறோம். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது பாட்டி. எனக்கு நீங்க எப்பவும் கெடுதல் நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? இது பாரு, இனிமே நீ அழக்கூடாது, சரியா? எல்லாம் சரியா போயிடும். சரியா கண்ணு? என்ன தம்பி பேசாம வரீங்க? என்ன பேசுறது உத்தமன்? ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். வந்த இடத்துல என்னாலதானே தாத்தா வீட்டுக்கு இவ்வளவு அவமானம். வசுவை பார்த்தும் அவளோட என்னால சேர முடியல. ஏதோ மீண்டு வர முடியாத சூழல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி இருக்கு உத்தமன். தம்பி, என்னோட அனுபவத்துல சொல்றேன், எந்த பிரச்சனையும் இல்லாம வேலைக்கு சாப்பிட்டு வேலைக்கு தூங்கி வாழ்றவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க தம்பி. அவங்க எல்லாமே உயிரோட இருக்காங்களே தவிர வாழ்க்கைய வாழல. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்ச பல பேரோட கதை இப்படித்தான். ரோலோ கோஸ்டர் மாதிரி இருக்கும். கீழையும் மேலையுமா போய் வந்து வயிறே வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். இதுல என்ன சோகம்னா, ஒரு தடவை ரோலோ கோஸ்டர்ல ஏறணும்னா அதுக்கப்புறம் திரும்ப இறங்கவே முடியாது. இதான் வாழ்க்கை. உங்க வாழ்க்கையும் அப்படிதான் தம்பி. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு நீங்க நிலையா நிக்கும் போது உங்க முன்னாடி சொல்ல முடியாத சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க சொல்றத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு உத்தமன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சீக்கிரமே ஜெயிக்க போறீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்ப நடந்ததெல்லாம் நினைச்சு சிரியோன்னு சிரிக்க போறீங்க. உத்தமன், அப்படி நடந்தா நல்லாதான் இருக்கும் உத்தமன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வாடா பங்காளி. இப்ப எதுக்கு வழியை மறைச்சிட்டு இருக்கேன்? தகராறு பண்ணலான்னு வந்திருக்கியா? மரியாதையா போயிடு. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்னடா பங்காளி, நீ ரொம்ப சூடா இருக்க போலயே. நானே உனக்கு நன்றி சொல்லான்னு தேடி வந்திருக்கேன். நீயே என்கிட்ட சிக்கிட்ட. எதுக்குடா இவன் நன்றி சொல்றான்னு நினைக்கிறேன்ல? நான் உன்னை முதல்ல பார்த்த அடுத்த செகண்டே கோவப்பட்டு உன்னை அடிச்சேன்தான். ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. ஏன்னு கேள. அட என்னப்பா நீ ஏன்னு கேட்க மாட்டியா? சரி விடு, நானே சொல்றேன். நீ வந்ததுனால எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த என் கல்யாணம் சீக்கிரம் நிச்சயமாக போகுது. அதுவும் என் அன்பு செல்வி கூட. கூடிய சீக்கிரம் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அவ அன்பு செல்வி இல்லடா, என் வசு. அவ என் பொண்டாட்டிடா. அவ கழுத்துல போய் தாலி கட்டுறேன்னு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்ல? அடடா, நீ அடங்கவே மாட்டியா? அவ உன் வசு இல்லடா, என் அன்பு செல்வி. எனக்காகவே பிறந்து வளர்ந்திருக்கிற என் அன்பு செல்வி. நேத்து வந்த நீ வசுன்னு சொன்னா அவ வசு ஆயிருவாளா? கூடிய சீக்கிரம் அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். என்னடா சொன்ன? யாரு மேல கை வைக்கிற? தம்பி, விடுங்க. சொன்னா கேளுங்க. விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. தம்பி வேணாம் தம்பி. தம்பி இருங்க தம்பி. ஐயா தயவு செஞ்சு கிளம்புங்க ஐயா. சும்மா போறவரை கூப்பிட்டு வச்சு ஏன் வம்பளுக்குறீங்க? அவரே பாவம், ஏற்கனவே மனைவி இழந்த சோகத்துல இருக்காரு. நீங்க வேற சொல்லி வெறுப்பேத்தாதீங்க ஐயா, ப்ளீஸ். அது
இன்னைக்கு உன்னை உசுரோட விட்டுட்டு போறதே நீ இந்த ஊர்ல இருந்து எனக்கும் அன்பு செல்விக்கும் நடக்கிற கல்யாணத்தை நீ பார்க்கணுன்றதுக்காக தான். டேய், அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ போடுற கணக்கெல்லாம் வேஸ்ட். மேல ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், சொடக்கு போடுற நேரத்துல எல்லாமே மாறிடும். அந்த நம்பிக்கையில நான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் அவ ஏன் வசுன்னு உனக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன்டா.